ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் ஆச்சி மலர்கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோட்டல்லாம் செய்கிற தண்ணி சட்னி வெள்ளை கலரில் இருக்கும். அந்த சட்னி எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். அந்த சட்னியில் கரண்டியெல்லாம் மொண்டு ஊற்ற வேண்டாம், அப்படியே சட்டியோட ஊற்றி சாப்பிட்ணும். அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும். இது சாம்பாரை காட்டிலும் நிறையா ஊற்றியே சாப்பிட்லாம். அப்படி இட்லியில் ஊற வச்சு இந்த சட்னி அப்படியே சாப்பிட்டிங்கன்னா ருசி அமிர்தமாக இருக்கும். இது ரொம்ப கொஞ்சம் பொருள்களில் ஈஸியாக செஞ்சிடலாம். ஹோட்டலில் செய்கிற மாதிரி அதே ருசியில் நம்ம வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு வாணலியில் நிலக்கடலையை தோல்லாம் நீக்கிட்டு சேர்த்துப்போம். அதோட அதே அளவு நிலக்கடலை சேர்த்த அளவு பொட்டுக்கல்லையும் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய குழிக்கரண்டி எடுத்துருக்கேன். அப்புறம் 4 பச்சை மிளகா நல்லா கீறிட்டி போட்டிருக்கேன், வெடிக்காது. இது வறுத்தட்டு அரைக்கிறது எதுக்குன்னா வாசனை நல்லாயிருக்கும் அந்த வறுத்தா. அதனால் ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க. அதோட 3 பல் பூண்டு தோலை உரித்து போட்டிருக்கேன். இதில் ஒரு 10 இலை புதினா இலையை நல்லா தண்ணியில் அலசிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு போடுங்க. போட்டு இதை சூடு பண்ணி சூடாக வதக்கினா போதும். எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டாம், வெறும் வரட்டு ஒரு வேளை வானிலையில் வறுத்துக்கோங்க. நிலக்கடலை, பொட்டுக்கடலை, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, புதினா இதை வறுத்த சூடு ஆறின பிறகு மிக்சியில் சேர்த்துக்கலாம். மிக்சியில் சேர்த்துட்டு அதோட ஒரு சின்ன துண்டு புளி கொஞ்சமாகவே போடுங்க. அப்புறம் இல்லை ஒரு காம்புடி தேங்காய் துண்டு துண்டாக வெட்டி வச்சுருக்கேன். அந்த தேங்காயை சேர்த்து ஒரு அரை அரைச்சிப்போம். இப்போ அரைச்சி வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பக்குவத்தில் முக்கால் பக்கத்தில் இருக்கிறப்ப இப்போ தான் நீங்கள் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலையை போடுங்க. எதுக்காக இப்போ போட்டோன்னா இது ஒரு ஃபல்ஸ் மோட்டில் போட்டு எடுத்தால் போதும், ருசி அல்டிமேட்டாக இருக்கும். மதியம் அரைச்சா அந்த ருசி வேறு. அதுக்கு இந்த சட்னிக்கு வேண்ட உப்பும் போட்டு இப்போ ஒரு ஃபல்ஸ் மோட்டில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துகிட்டு சட்னிலாம் இப்போ கெட்டியாக இருக்குது. இந்த சட்னி பேரே தண்ணி சட்னின்னு தான் சொல்லுவாங்க. எவ்வளோ தண்ணி வேணாலும் ஊற்றலாம், ருசி அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ நீ பயப்படாமல் ஊற்றலாம் தண்ணி நிறையா. நான் பாருங்கள் மிக்ஸி ஜார் தண்ணி ஊற்றுறேன். மூடி தான் தேங்காய் போட்டேன். இந்த ஹோட்டல்லாம் எதுக்கு எப்படி செய்வாங்கன்னா அவங்களுக்கு பொருளாதார ரீதியிலையும் இந்த சட்னி நல்ல லாபம் கொடுக்கும். ஒரு முடி தேங்காய் போட்டாங்கன்னா நல்லா 4-5 50 இட்லிக்கு அவங்க பரிமாறிடுவாங்க. அவங்க லாபம் தரக்கூடியது இந்த சட்னி. இதில் கடுகு, மிளகாய், கருவேப்பிலை போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துட்றேன். அவ்வளோதான், இந்த சட்னி ரெடி. இந்த சட்னி ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். தேங்காய் சட்னியாக சாப்பிட்டு அழுத்து போட நாக்குக்கு இது நிலக்கடலை, இஞ்சி, பூண்டு எல்லாம் சேர்த்துருக்கோம். புதினா, கொத்தமல்லி சேர்த்துருக்கோம். சட்னியில் எக்ஸ்ட்ரா சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா தாளிச்சிருக்கோம். அவ்வளோதான், ரொம்ப ருசியாக இருக்கும். உண்மையிலேயே நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதுதான் ஹோட்டல் ஸ்டைல் வெள்ளை சட்னி, தண்ணி சட்னின்னு சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.